சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உனக்கு உச்சி முதல் பாதம் வரை அடையாளம் சொல்லி உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்த போகும் நபர் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவு, உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் உறவு, வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தை கண்கூடாக காட்டக்கூடாது என்று முடிவு எடுத்து உன்னை வாழ வைக்கும் காத்திருக்கும் உறவு, நீ படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து தெய்வமே இந்த உறவை எப்பொழுது என்னிடம் சேர்ப்பீர்கள், இந்த உறவை வருத்தப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் என்னிடத்தில் இந்த உறவை சேர்க்க மாட்டீர்களா? படும் கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. என் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தால் நான் எப்படிப்பட்ட கஷ்டத்தை தாங்கி நான் பார்த்து கொள்வேன் என்று அந்த உறவு தெய்வத்திடம் மன்றாடி வருகிறது. உன்னால் நம்ப முடிகிறதா? நீ நம்பித்தான் ஆக வேண்டும். எப்பொழுதும் உண்மை கண்களுக்கு தெரிவது சற்று கஷ்டமாகத்தான் இருக்கும். அதனால் உன்னுடன் இருக்கும் கர்மா அதை நம்ப விடாமல் தான் செய்யும். இந்த உலகத்தில் இப்பொழுது உண்மை என்பது யாரிடமும் இல்லை என்பதுதான் என்னை பொறுத்தவரை இருக்கும் உண்மை. ஒருவருக்கொருவர் நெருக்கமாக பழகி அன்பாக பேசி பரிவாக நடந்து கொண்டாலும் அவர் போன பிறகு பேசுவதை கேட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும். யாருக்கும் யாரும் உண்மையாக இருப்பதில்லை என்று தெரிந்தால் மன வேதனை அடைவார்களே என்று நான் வேதனை அடைவேன். ஆனால் உனக்கு இப்பொழுது கிடைத்திருக்கும் உறவு உண்மையானது. மனதில் ஒன்று வெளியில் ஒன்று இல்லாமல் மனதில் பட்டதை பேசித்தான் இங்கே பலரிடம் கெட்ட பெயரை வாங்கியுள்ளது. மனிதர்களிடத்தில் நல்ல பெயர்கள் வேண்டாம். தெய்வத்திற்கு நான் சரியாக இருக்கிறேன். தெய்வம் என் மனதால் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறது. என் மனதிற்கும் தெய்வத்திற்கும் என்ன நடக்கிறது என்று தெரிந்தால் போதும் என்று எவன் சொல்கிறானோ அவன்தான் நல்லவன். ஒருவன் நேர்மையாக இருக்கிறான் என்றான் அவன் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டவன். ஒருவன் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டிருக்கிறான் என்றால் அவனிடத்தில் உண்மை கட்டாயம் இருக்கும். ஏனென்றால் தெய்வம்தான் உன் மனதில் இருப்பதை முழுமையாக அறியும். சக்தியை வென்று இருக்கிறது. தெய்வத்திற்கு உண்மையாக இருக்கும் உறவை நீ பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை அழகாக மாறும் குழந்தையே. அந்த அடையாளத்தை கூறுகிறேன், சரியா என்று பார். அழகான முகம், அறிவான புத்தி, நேர்மையான நடை, கைகள் சுத்தமாக இருக்கும், கையில் கரைப்படாமல் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் அந்த உறவு, மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத அந்த உறவு நாளை உன் கண்முன் வந்து நிற்கும். அடையாளம் கண்டு வைத்துக்கொள். உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான உறவு இது. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.